உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஒரு பொண்ணுதான் மேடம், பேரு வீரலட்சுமி. அது தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பேட்ச் எஸ்ஐ செலக்ஷன்ல செலக்ட் ஆகி நல்ல ரேங்க்ல ட்ரைனிங் முடிச்சிருக்கா. எஸ்ஐ ட்ரைனிங் அகாடமில என் ஃப்ரெண்டு தான் ட்ரைனரா இருக்காரு. அவர்கிட்ட தான் விசாரிச்சேன் மேடம். எஸ்ஐ போஸ்ட்டுக்கு கச்சிதமா பொருந்துற பொண்ணுன்னு சொன்னாரு. பயங்கர போல்டு, செம இன்டெலிஜென்ட் மேடம். காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான்னு ரொம்ப உயர்வா சொன்னாரு. அவ போல்ட்னஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறதையும் நானே என் கண்ணால பார்த்தேன். அவளோட எய்மே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்றதுதான் சொன்னார் மேடம். அகாடமி அவுட் கோயிங் பேட்ச்ல ஃபர்ஸ்டா பாஸ் அவுட் ஆயிருக்கா. அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்தாச்சு மேடம். ஆர்டர் கொடுத்தாச்சு, ஆனா அவ இன்னும் ஜாயின் பண்ணல, ரைட்? எஸ் மேடம். இன்னும் 2-3 டேஸ்ல ஜாயின் பண்ணுவா. பக்கத்துல தான் வீரபாண்டியப்பட்டினம் ஸ்டேஷன் போல. தெரியும். அவ அந்த வேலையில ஜாயின் பண்ணவே கூடாது. ஐ மீன், அவ வேலையில ஜாயின் பண்றது நடக்கவே கூடாது. புரியல மேடம். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவ ஏதாவது ஒரு கிரைம் கேஸ்ல மாட்டணும். ஐ மீன், அவ கிரைம் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதா நாம ஜோடிக்கணும். புரியுது மேடம். அவ மேல எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு வை, கேஸ் முடியற வரைக்கும் அந்த வீரலட்சுமி டிபார்ட்மெண்ட்ல சேரவே முடியாது. பண்ணிரலாம் மேடம், கண்டிப்பா பண்ணிரலாம். முடிஞ்சா அவளுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, லைஃப்ல அவ ஒரு கிரிமினலா தான் இருக்க முடியும். ஒரு நாளும் அவ போலீஸ் ஆக முடியாது. பண்ண முடியுமா? கன்விக்ஷன் வாங்கி தர முடியுமான்னு தெரியல மேடம், பட் எஃப்ஐஆர் போட்டுடலாம் மேடம். என்ன சொன்ன? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து சர்வீஸ் பண்றதுதான் அவ லட்சியமா? அந்த லட்சியத்துல முதல்ல நெருப்பள்ளி போடணும். உடனடியா அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். தேங்க்யூ. அத்த, இப்ப என்ன விசேஷம்? நீ என்னதுக்கு வந்து அதை சொல்லு. ஆமா, விசேஷம்தான். என் மருமகளுக்கு புள்ளத்தாச்சி மருந்து கொடுக்கணும்ல, அதுக்கு அழைக்க வந்தேன். புள்ளத்தாச்சி மருந்தா? ஆமத்த, அந்த காலத்துல இருந்து இதுதானே வழக்கம். பிள்ளை உண்டானாங்கன்னா பிள்ளை உண்டானவங்களுக்கு மருந்து வச்சு கூப்பிட்டு மருந்து கொடுக்கறது தானே முறை. அப்பதானே பிள்ளை நல்லா சத்து பிடிச்சி வளரும், பிரசவமும் சுக பிரசவமா இருக்கும். மா, உனக்கு எதுக்குமா இந்த வம்பெல்லாம்? நீ அந்த காலத்தை விட்டு வெளியே வரவே மாட்டியா? சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருக்கு. இன்னும் புள்ளத்தாச்சி மருந்து, புள்ள பெத்த மருந்துன்னு என்னத்த சொல்லிட்டு இருக்க? ஏட்டி, வாயிலேயே போடுவேன். என்னட்டி பேச்சுதெல்லாம்? இந்த மருந்தெல்லாம் குடிச்சுதான் நான் 3 பிள்ளைங்களை பெத்தேன். என் மதினி 4 பிள்ளைங்களை பெத்தா. நாங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனதே இல்ல. இப்ப நீங்க அம்புட்டு பேரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணமே அந்த மருந்து தான்டி. முதல்ல அத ஞாபகம் வச்சுக்கோ. ஏத்தா பரணி, இதெல்லாம் ஒரு நடைமுறை, ஒரு நம்பிக்கை. அதை எதுக்கு போட்டு பேசிட்டு இருக்க? அத்த, நல்ல விஷயம்தான். ஆமா, மருந்து கொடுக்குறவங்க இங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்களா இல்ல நாம அவங்க வீட்டுக்கு போகணுமா? என்னல சொல்லுத? என்ன சொல்றேன்னா, இந்த மருந்து கொடுக்குறவ நம்ம வீட்டுக்கு வருவாளா எப்படி? கிளை கோட்டிக்காரா, மருந்த நம்ம வீட்ல, அதாவது எங்க வீட்ல வச்சுதான் கொடுக்கணும். எதுக்கு எதுக்கு அந்த வீட்டுல வச்சு கொடுக்கணும்? அந்த வீடு தேவையில்லைன்னு சொல்லி தானே என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. போற எதுக்கு அந்த வீடு? அண்ணன், அத்தை ஆசைப்படுது, கூட பாண்டி மாமாவும் இருக்காவ. அப்புறம் என்னென்ன, உன்னைய விட அக்கறையா எசுக்கிய பாண்டி மாமா பாத்து பாருன. இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்ப போறது கிடையாது. என் தங்கச்சியை நான் அங்க அனுப்ப மாட்டேன், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி இல்ல வாழ்க்கை நடக்கும்? உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிடுதேன், இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் விட்டு கொடுல, உனக்கு புண்ணியமா போகும். அட்டா, நீ என் விஷயத்துல விட்டு கொடுக்க சொல்லு, நான் விட்டு கொடுக்கேன். ஆனா இந்த விஷயத்துல ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது என் தங்கச்சி உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு நான் இதுக்கு எப்பவும் சம்மதிக்கவே மாட்டேன். அப்ப நாங்கெல்லாம் என்ன சொம்பையா? என் வீட்டுக்காரியை காப்பாத்த எனக்கு தெரியாதா? என்ன மச்சான் நீ பேசிட்டு இருக்க? நீ மத்த விஷயத்துல என்ன வேணா சொல்ல, நான் கேட்க. இது என் தங்கச்சி விஷயம். இதுல நான் தான் முடிவு பண்ணுவேன். அவ அந்த வீட்டுக்கு வர மாட்டா, தங்க மாட்டா. இதுக்கு மேல என் வீட்டுக்காரைய கூட்டிட்டு நான் போதான் போறேன். என்ன பண்ணுவ நீ? நான் அப்படி சொல்லுதேன். இனி மீறி கூட்டி போயிட்டீங்களா? என்ன அம்மா அம்மாவன சேர்ந்துட்டு இங்க ஒரு நாடகம் போட்டு குடும்பத்துக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறீங்களா? வேணாம்னு அத்தை கேக்குது, மாமாவும் போலாங்கிறாரு. நீ என்ன வேணாங்கிற? ஏம்ல, நான் சொல்றது உனக்கு புரியலையா? உன் பாதுகாப்புக்கு தானே சொல்லுதேன். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அண்ணன் இங்க தங்கோனால. புரியுதுன்னு, ஆனா
உன்ன மாதிரியே மாமா என்ன பாத்துக்கிடுவாருன்னு. நீ ஒன்னத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். அத்தையோ பாண்டி மாமாவும் இருக்கப்ப எனக்கு என்னன்னா ஆக போகுது. பாத்தியால உன் தங்கச்சியே அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பப்படுதா. உனக்கு என்னல? டேய், இப்படி எல்லா விஷயத்துக்கும் பயந்து பயந்து இவளை ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருந்தனா இவ எப்பதாண்டா நார்மல் லைஃப வாழ்வா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அண்ணே, நான் வேணா அக்காக்கு துணையா போயிருக்கவா? இல்ல இவர் பாக்கியா ஆசைப்படுதா? இது மாப்பிள்ளை வீட்டுல நடக்க வேண்டிய முக்கியமான சாங்கியம்ல. இந்த பாரு, எசகியா ஆசைப்படுது இல்ல, இதுக்கு மேல நீ இதை வேண்டானே சொல்லாத, தயவு செய்து சொல்ற. அண்ணே, இசைக்கு போயிட்டு வரட்டும். அத்தையோட இந்த ஆசையாவது நீ நிறைவேத்துன. அண்ணே, அத்தை சொல்றத இல்லை, ஆளாளுக்கு சும்மா அதோ பேசிட்டே இருக்காதீங்க. இல்லை, உனக்கு அங்க போறதுக்கு விருப்பமா? அத்தை கூப்பிடுதில்ல அண்ணே. உனக்கு அதுதான் விருப்பம்டா, நீ போயிட்டு வா. ஏலே பாண்டி, வந்து பக்கத்துல நில்லல. அண்ணே வாண்ணே, வந்து நில்லுண்ணே. போடா. நீ உண்டானது நம்ம வீட்ல தான் நடந்திருக்கணும். நான் உன்னை பெத்த புள்ள மாதிரி சீராட்டி பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும். உன்னோட தாய் வீட்ல இருந்து 5ஆம் மாசமும் 7ஆம் மாசமும் வந்து உனக்கு ஆக்கி போட்டிருக்கணும். 9ஆம் மாசம்தான் உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கணும். எனக்கு அந்த குடுப்பனெல்லாம் இல்லாம போச்சே. அம்மா, அவ எங்க இருந்தா என்ன? அவ சந்தோஷமா இருக்கால்ல, அதானே முக்கியம். உண்டா இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா தானே குழந்தை நல்லபடியா பிறக்கும். அத்த, அவ இங்க இருந்தா அவளுக்கு மட்டும் இல்ல, பிறகு போற குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. நீ அந்த வீட்டையும் இந்த வீட்டையும் பிரிச்சு பார்க்க, அதுவும் உன் வீடு மாதிரி தானே. நான் ஒரு துக்கிரி, அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.